நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தப்புக்கு துணை போக வேண்டாம். தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோன்னா, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணோன்னா நாளைக்கு இதே தப்பு இன்னும் எத்தனை பேருக்கும் நடக்கும்ல. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி அவர் பண்ண தப்பால் இங்கே ஒரு ஒரு சின்ன உயிர் பாதிச்சிட்டு இருக்குது. அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, ஆன்சரும் இல்லாமல் ஒரு பர்சன் கில்ட் ஃபீல் கூட இல்லாமல் ஜாலியாக எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது என்ன சொல்கிறது, யாராக இருந்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும். பட் இந்த பர்சனுக்கு எப்படி அது இல்லாமல் போச்சுன்னே தெரியல. தப்பு பண்ணுறாங்களா, அதுக்கு துணை போகாதீங்க. ஏன்னா நாளைக்கு இது ரிப்பீட் ஆகும். ஏன்னா ஓகே, நம்ம வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆண்கள் வந்துடுவாங்க. வேண்டாம், அது ரொம்ப பெரிய தப்பு. உண்மைக்கு போராடுங்க, துணை நில்லுங்க. தப்பு பண்ணுறதுக்காக வந்து கூட நின்று அதை வந்து இது பண்ணாதீங்க. இதனால் பாதிக்கப்படுறது 2 பொண்ணுங்க, அந்த சைடும் இந்த சைடு நான். அண்ட் குழந்தைங்க, அந்த சைடு இருக்க குழந்தைங்க, இந்த சைடு இருக்க குழந்தைங்க. இது வேண்டாமே, அது ரொம்ப தப்பாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஐ வில் ஸ்டாண்ட் வித் சோ கால்ட் ஹஸ்பண்ட் அப்படின்றத வந்து உண்மைக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுங்களேன். நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், ஐம் நாட் டார்கெட்டிங் ஒன் பர்சன் ஹியர். ஜென்ரலாக பப்ளிக்கு நான் சொல்கிறேன், தப்புக்கு துணை போகாதீங்க. அந்த தப்பை சரி செய்ய பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த தப்பை திரும்ப திரும்ப பொய் மேலே போய் பேசி 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 அந்த தப்பை மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது முந்தானேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டார், அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், கொச்சப்படுத்திட்டாரு. அவரோட குழந்தைய அவர் கொச்சப்படுத்தி ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த சின்ன உயிர் என்ன பண்ணுச்சு? நீ பண்ண தப்புக்கு நீ ஒன்ன கேள்வி கேள, நீ அந்த குழந்தைய எப்படி கேள்வி கேட்குற? எனக்கு புரியல. கொஞ்சமாவது கில்ட் ஃபீல் இருந்ததுன்னா யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு நிஜமாவே என்ன சொல்லுன்னு தெரியல. பிகாஸ் டெலிவரி ஆகி 1 வீக் தான் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் மேலே ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க, எனக்கு புரியல. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பை வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பெரிய தப்பு. அது இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஹேஸ் 2 வைஃப், 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு, குழந்தை இருக்குது, அந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. இது எரேஸ் பண்ணால் எரேஸ் ஆகாதுல்ல. அந்த தப்பு நம்ம அழிச்சிடலாம்னு நினச்சா அது இது காலம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கும். இது அவரோட வாரிசு. ஸோ அது மாற்ற முடியாதுல்ல. ஸோ கொச்சப்படுத்தாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன்.